ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா யார் கைடன்ஸ்லாவது போய்ட்டு கண்டிப்பாக போகணும் இல்லையா? நம்ம வந்து சும்மா யூடியூப் பார்த்துட்டு நான் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வேஸ்ட்டு, லாஸ் தான் ஆவீங்க. ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா ஒருத்தவங்க கற்றுக்கிறது தப்பே இல்லை, நல்லது தான், நல்ல விஷயம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஏன் வரணும், அதுக்குள்ளே ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கோ ஒரு பிஸ்னஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாபு இல்லை அப்படின்னா ஒரு சில ஜாப் வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து ஓகே தான், பட் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் எது சேஃபான ஒரு ஜாபு? கவர்மெண்ட் ஜாபு சேஃபானது. பிஸ்னஸ் உங்கள் ஒரு ஓன் லேண்டு தான் சேஃபானது. ஓன் லேண்ட் இருக்கணும் இல்லையா? லேண்ட் ஓனாக தான் நல்லா கொஞ்சம் சேஃபான விஷயம். இல்லை அப்படின்னா இப்போ கால் பண்ண சொல்லுவாங்க, அது ரிஸ்க்கு தான். இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி ஐடி ஃபீல்ட்லேயும் வந்து ஒரு பர்மனெண்ட் இல்லை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில 10,000 15,000 பேங்க்கில் சேஃபஸ்ட் ஜாப் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபு. அது இல்லை பட்சத்தில் நம்ம எப்படி லைஃப்பை ரன் பண்ணணும், அதுக்கான விஷயம் தான் ஷேர் மார்க்கெட். இதில் வந்து எப்படி மணி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி மணியை கொண்டு வரணும், நம்மள்கிட்ட மணியே இல்லையே எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றவங்களாம் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். உங்களோட மணி வெளியே என்ன வரப்போகுது, அது எப்படி கொண்டு வரணுன்றதை சொல்லுவார். சரிங்களா? என்னோடய குரு முத்து என்ன சொல்லுவார், எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள், அதெல்லாம் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை சொல்கிறேன். சரி, இதில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் கற்றுக்க விஷயம் இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டே போயிட்டே இருப்போம். இப்போ ஐடி ஃபீல்டு வந்து எப்படி நம்ம நாலேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருந்தோமோ அப்ளை பண்ணிட்டே இருந்தோமோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம தான் ராஜா, நம்ம தான் இதுக்கு ஓனர். சரிங்களா? நம்ம தான் வந்து இதுக்கு ராஜா மாதிரி யாரும் கழிக்க முடியாது. அதனால் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டேக்கு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மந்த்லி 30,000 போயிட்டே இருக்கலாம். 9 to 3 தான் வந்து ஒர்க்கிங் டேஸ். 9 to 3 தான் வந்து இதில் ஒர்க்கிங் ஹவர்ஸ். மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க்கிங் டேஸ், சனி ஞாயிறு லீவு. இது வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான். சரிங்களா? வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு டைமை இதுலேயும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொல்ல, அந்த படிக்கிற டைமை இதுலேயும் அந்த ஸ்கில்லை வந்து இதுலேயும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அழிய போகிறது கிடையாது, இது பர்மனெண்ட்டு தான். ஸ்டாக் மார்க்கெட் இது வந்து பர்மனெண்ட்டு தான். இது வந்து பேன் ஆகும் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. இந்தியாவோட ஒரு பெரிய தொழில்முனை இது. அதனால் வந்து இது வந்து பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணி கேமை மூவ் பண்ணலாம். அதனால் வந்து இது வந்து கேம்லிங்கு, இது வந்து ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க, இது வந்து லாஸ் ஆகும், இது வந்து பெரிய பொய் பித்தலாம் அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஆர்வ கலரில் போய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி தெரியாமல் போய் ஷேர் வாங்கி விற்றுட்டு அவங்க தான் இது வந்து கேம்லிங் தெரிஞ்சுக்கிட்டு விளாடுவாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டு புரியல ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க கைடன்ஸு கீழே, அதாவது ஒருத்தவங்க லாஸ் ஆகி கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே நீங்கள் ஆண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அது கைடன்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் பேட் ஃபேஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் டவுட்டு நீங்கள் விடிய காலையில் 6 மணி 3 மணி நைட் அன்டைமில் 2 மணி நீங்கள் கால் பண்ணால் கூட எடுத்து பதில். அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு குரு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து நான் ஃபோட்டோலாம் போட மாட்டேன். இப்போ வந்து அவரோட பேக்ரவுண்டை பற்றி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ப்ரைவசி சொல்ல விரும்பல. நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க, சொல்கிறேன். அதனால் நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்களோ இல்லை டிஎம் பண்ணுங்களோ உங்கள் இஷ்டம். அது நான் நம்பி சொல்கிறேன். இன்னும் போல வாழ்க்கை நான் வந்து ஒருத்தவங்களை ஏமாத்தினேன் அப்படின்னா நான் பெருசாக ஏமாறுவேன். சரிங்களா? ஓகேவா? இப்போ நான் வச்சுங்க, ஒருத்தவங்களை ஏமாத்தினேன் அப்படின்னா இன்னும் பெருசாக ஏமாந்துருவேன். அது நல்லா தெரியும். சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லி ஏமாற்றுவாங்க. அது விஷயம் இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து இதில் நான் பொய் சொல்லி உங்களை வந்து இதில் உள்வர வச்சு எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. சரியா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இதை நான் போட்டேன் அப்படின்னு நான் என்ன தெரிஞ்சுப்பேன். நான் வந்து விளாக்ஸ் போடுறேன், அதனால வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். மற்றபடி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிக்கணும், மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கான மணியை உங்களோட சேவிங்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. எப்படி வெளியேந்து கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவரோட ஸ்ட்ராட்டஜி நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லாக அவர் பேசும்போதே உங்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் ஆகும். இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அவரும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து லாஸே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1000 rupees, அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் தான். அது வந்து உங்கள் விருப்பம், அது வந்து உங்கள் ரிஸ்க்கு. சரியா?
அவர் வந்து ஒரு நாளைக்கு 1000 மந்த்லி 30K ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுருவார். அதுக்கப்புறம் இதில் ரிஸ்க் எடுத்து வருது உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா லேஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு புரியும். யூடியூப் பார்த்துட்டு விளாட்றது அதில் போடுறதும் தேவையில்லாத வேலை. அது லாஸ் தான் ஆவீங்க. அடிக்ட் ஆகக்கூடாது மெயினாக அதில். அது ஒரு விஷயம். இன்னும் போடும் சொல்லிட்டு போட்டிங்கன்னா நாமத்தை போட்டு போக வேண்டியதான். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சிறப்பாக விளாட்னதில் அதுதான் ரொம்ப முக்கியம். பேப்பர் ட்ரேடு இருக்கிறதில்ல 1 இயருக்கு வந்து அவர் உங்களை கைட் பண்ணுவார். சரிங்களா? சும்மா வந்து கட்டிட்டு ஓகே மாதிரி இல்லையா ஓகே அப்போல்லாம் நான் எடுக்கலனா கூட கால் பண்ணி டெய்லி கேட்டே இருப்பார். என்ன பண்ணீங்க, நீ பண்ணீங்களா, ட்ரேட் பண்ணிங்களா, என்ன ஆச்சு, லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டே இருப்பார். அதனால் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் இதில் சொல்ல வரல. மீதிலாம் வந்து நீங்கள் கிளாஸ் பண்ணும்போது நான் சொன்னால் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தோம்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். வேறு ஏதாவது இதுலேயே டவுட் கேளுங்க, சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ போதும், இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. அதே மாதிரி இந்த கிராஃப்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி செயல்படுத்தணும், இதெல்லாம் நிஃப்டி 50 என்ன, அப்புறம் வாட்ச் லிஸ்ட்டு, போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸு, அப்புறம் அக்கௌண்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கற்றுப்பீங்க. நான் ஷூராக சொல்கிறேன். நீங்கள் என்ன நம்பி ஜாயின் பண்ணலாம். நான் கேரண்டி உங்கள் அமௌண்ட்டுக்கு. சரிங்களா? நீங்கள் கட்டுற ஃபீஸுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு ஏதாவது அந்த ஃபீஸில் கட்டி உங்களுக்கு நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் கேரண்டி, 100% கேரண்டி. ஸோ தேங்க்யூ, ஜெயஹிந்த். இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் இல்லை. ஸோ சீனா ஸ்டுடியோ, பாய். எண்ணம் போல் வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்யூ, see you.